பொல்லாத ஆவியை அனுப்பினா உங்கள் மேலே ஆண்டவர் அனுப்புவாரா அனுப்ப மாட்டாரா? அனுப்புவாரா அனுப்ப மாட்டாரா? அனுப்பிடுவார். அதனால் கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியம். நீங்கள் யார் யாருக்கோ எல்லாம் கீழ்ப்படுகிறீங்க. இந்த உலகத்தில் யார் யாருக்கோ எல்லாம் கீழ்ப்படிந்து வாழ்கிறீங்க, பயந்து வாழ்கிறீங்க. ஆனால் உண்மையிலேயே கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது கர்த்தருக்கு மட்டும்தான். இப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தர் எந்த இடத்திலும் வந்து ஆசீர்வதிப்பார். அதுதான் நிச்சயம். உச்சமாக கையை தட்டலாம். இப்போ தாவீது பாவம் செய்தான், மனம் திருந்தினான். மனம் திருந்தினதுனால அவனை அபிஷேகம் பண்ணி அவனை எல்லா இடங்களையும் உயர்த்தினார் இல்லையா? அவன் எவ்வளோ ஆஸ்திகளை பெருக்கினான் தெரியுமா? எக்கச்சக்க ஆஸ்திகளை பெருக்கினான். ஒரு பொண்டாட்டி பத்தாதுன்னு 10 பொண்டாட்டி ஆண்டவர் கொடுத்தாரு. நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன்னு பாருங்க. உச்சமாக கையை தட்டுங்க. அடுத்து அவன் பத்த பிள்ளை பட்சேபாளுக்கும் தாவீதுக்கும் பிறந்த பிள்ளை சாலமோன். சாலமோன் எத்தனை பொண்ணு கட்டுறான்? 1000 பொண்டாட்டி வச்சுருக்கிறான். பைபிளில் மிக உயர்ந்த அதிகமான பெண்களோட வாழ்ந்தது யார்? சாலமோன். அதில் 700 பேர் பரிசுத்தமானவர்கள், 300 பேர் பரிசுத்தம் இல்லாதவைகள். இந்த விக்கிரகத்தை பலியிட்ட அந்த 300 மறுமனையாட்டிகளை அவன் கல்யாணம் பண்ணனால அந்த சாலமோனே ஆண்டவர் தள்ளினார், கைவிட்டார் சாலமோனை. சாலமோனுக்கே ஒரு எதிரியை எழுப்பினார், ஆண்டவரே எழுப்புறார். இதனால் அவனுக்கு சமாதானம் போச்சு. சாலமோனுடைய முற்காலம் நல்லது, பிற்காலம் மிகவும் மோசம். என்றால் 700 பொண்ணை கட்டின, 701 நான் தரவுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் நீ பரிசுத்தம் இல்லாத பொண்ணையான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அது ஒன்றா, அப்புறம் 300. அதனால் சாலமோனுடைய ராஜ்யபாரமும் கேள்விக்குறியாகிறது. அவை சாலமோனையும் அவர் கைவிட்டார். இப்போ சாலமோனுக்கு பயம் இருந்திருந்தால் இந்த விக்கிரகத்தினுடைய பெண்மணிகளே கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டான். அவனுக்கு ஒரு போல்டு தைரியம், போது கிறிஸ்துக்குள்ளே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு தைரியம் வரும் பாருங்க, பாவம் செய்யக்கூடிய தைரியம். அவன் செஞ்சான், ஆண்டவர் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டாருன்னு. நம்ம கூட தானே இருக்கிறாரு, நம்ம என்ன பண்ண போகிறார்? அவர் இரக்கமுள்ள தேவன் அல்லவா? நமக்கு ஒரு சர்டிஃபிகேட்டெல்லாம் கொடுக்குறோம். ஆனால் என்னாச்சு? சாலமோனுக்கு பிற்காலம் மிகவும் கேவலமானது. சமாதானம் இல்லாமலே அவன் செத்தான் பாருங்க. தாவீதோட சமாதானத்தோடு செத்தான். தாவீது சாகர வேளையில் 17 வயசு பொண்ணையே ஆண்டவர் கொடுக்குறாரு. தாவீது கேட்கவே இல்லை. தீர்க்கதரிசி மூலம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. எப்பேற்பட்ட தேவன்! உள்ளார்ந்த இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மிகவும் அன்புள்ள தேவன் தான். வயதான காலத்தில் ஒரு அன்பு கூறுக்கு ஒரு பெண்மணி வேணும் என்று கருதி ஒரு பெண்ணை கொடுத்தவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா! ஆக்கவும் அவர் தான், அழிக்கிறதும் அவர் தான். அப்படிப்பட்ட தேவன். ஆகவே அவர் பயப்படத்தக்கதான ஒரு தேவன். இந்த உலகத்தில் நீங்கள் யாருக்கு பயப்படணும்? ஆண்டவருக்குத்தான் பயப்படணும். ஆகவே கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, பயத்தோட கீழ்ப்படிங்க. உங்கள் வாழ்க்கை பயங்கரமாய் மாறப்போகிறது. கையை தட்டலாம். மாறப்போகிறது. இன்னைக்கு நம்ம எல்லாம் மற்றவங்களுக்கு ஒரு புழுக்களாகவே தெரியும் இல்லையா? நம்ம சொந்த பந்தம், உறவு, ஜாதி, நண்பர்கள் எல்லாருக்கும் நம்ம ஒரு ஒன்றுமில்லாத ஒரு புழு, ஒரு கொசு. கையில் வந்து நம்ம நசுக்கிறோம், ஒரு கொசு மாதிரி அவர்களுக்கு தோன்றும். ஆனால் கொசு கடித்தாலும் ஒருத்தன் சாவான் இல்லையா? நம்மைத்தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார், ஆசீர்வதிப்பதற்கு. அல்லேலூயா! மற்றவர்களுக்கு அற்பமாய் எண்ணப்பட்ட நம்மைத்தான் கர்த்தர் உயர்த்த போகிறார். நம்ம பயந்தா மதி, ஆண்டவரை கண்டு பயந்தா மட்டும் போதும், மீதி காரியத்தை அவர் செய்வார். ஆகவே கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பயத்தோட கீழ்ப்படிங்க. சும்மா வாயினால் சொன்ன போறாது, பயத்தோட. இப்போ தசமவாக என்பது ஒரு சட்டம். ஞாயிற்றுக்கிழமையான நாள் அதை சொல்லணும். ஏன்னா நீங்கள் வாழ்வதற்கு அது ஒரு ஆதாரம்.
இப்போ எசேக்கியேல் 44:30 என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். எசேக்கியேல் 44:30. சகலவிதமான முதற்கனிகளில் முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாய் செலுத்தும் எவ்விதமான பொருட்களும் ஆசாரியருடையதாக இருப்பதாக. உங்கள் வீடுகளில் ஆசீர்வாதம் தங்கும்படி நீங்கள் பிசைந்த மாவில் முதல் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். இப்போ முதல் பலனை ஊழியத்துக்கு நீங்கள் கொடுக்கணும். தசம பாகத்தை 2 இருக்குது. முதல் பலனையும் கொடுக்கணும், தசம பாகத்தையும் கொடுக்கணும். இந்த வசனத்துக்கு யாராவது பயத்தோட கீழ்ப்படுவீங்களா? பயத்தோட கீழ்ப்படிய மாட்டோம். எல்லாரும் கீழ்ப்படுகிறதில்ல, ஒரு சிலர் இருக்கலாம். பயம். கர்த்தரை கேட்டிருக்கிறாரு, முதல் பலன் எனக்குரியதுன்னு கேட்டிருக்கிறாரு. அடுத்து தசமாக எனக்குரியது. 2ஐயும் அவருக்கு பயத்தோடு நீங்கள் செலுத்தணும். அப்போ தான் நீங்கள் இந்த உலகத்தில் பயம் இல்லாமல் வாழ முடியும். ஆனால் உலகத்தில் பயம் இல்லாமல் வாழணும்னா துட்டு வேணும் இல்லையா? பணம் வேணும். அதை அவர் கொடுத்துருவார்னு சொல்கிறார். அதான் சொல்கிறேன், நீ கொடுத்தா நான் கொடுப்பேன். கையத்தட்டலாம் இல்லையா? அல்லேலூயா. ஆகவே வசனத்தின்படியாக நம்ம பயப்படணும். அதான் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 என்ன சொல்லுகிறது? உன் பொருளாலும் எல்லா திரும்பவும் வாசி. அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார்? உன் எல்லா விளைநிலங்கள், எல்லாருக்கும் தோட்டம் துறவரம் இருக்கும் இல்லையா? இருக்குமா இருக்காதா? இருக்கும். தென்னை மரம் இருக்கும், முருங்கை மரம் இருக்கும், வயல் இருக்கும். எல்லா விளைநிலங்களுடைய முதல் பலனும் கர்த்தருக்கு வந்து சேரணும். நான் சத்தியத்தை விதைக்கிறேன், உங்கள்ட்ட வாங்குகிற நோக்கத்துக்காக நான் பண்ணலை. சத்தியம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். இங்கே வந்து தெரியாமல் இருக்கக்கூடாது. பைபிள் தெரியலைன்னு வெளியே போய் சொல்லக்கூடாது. சத்தியம் எனக்கு தெரியும். நீங்கள் கீழ்ப்படியாதான் அவங்கவுங்க மனநிலையை பொறுத்தது. எல்லா முதல் பலன் இங்கே வந்து சேரணும். அப்பொழுதுதான் உன் இல்லத்தில் களஞ்சியம் நிரம்பி வழியும். நிரம்பி வழியும். இந்த பணம் இல்லைன்னு ஒரு வார்த்தை நம்ம இனி சொல்ல போகிறதில்ல. எப்படின்னு நினைக்கக்கூடாது. இருக்கிற சொத்தெல்லாம் அழிச்சிட்டோம், இருக்கிற நகையெல்லாம் அழிச்சிட்டோம், இருக்கிற பணம் எல்லாம் தீர்த்துட்டோம், ஏகப்பட்ட கடன் தலைக்கு மேலே இருக்குது. எப்படி நான் இனி இனிமே கீழ்ப்படிந்து பாருங்க. இல்லை என்ற சொல்லி உங்களுக்கு இல்லாமல் போகும். அல்லேலூயா. அவருக்கு பேர் என்ன? அதிசய தேவன். இன்றைக்கு கூட சொன்னார், நீ எண்ணி பார்க்க முடியாத, நீ நினைத்து பார்க்க முடியாத, எண்ணில் அடங்காத ஆசீர்வாதங்களை கொண்டு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பயப்படுகிறவர்களுக்கு இதை அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. உற்சவமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. பயப்படுகிறது தான் அவருக்கு வேணும். பயப்படாங்களோ கொண்டு போட்டுருவார். பயந்தா ஆசீர்வாதம், பயலன்னா சாவு. அதான் பாலைவனத்தில் கொண்டார். யாரையும் கொண்டு போகலையே, யாரையும் கூட்டிகிட்டு போகலையே. 2 பேரை தவிர இது எல்லாரும் கொண்டாரா இல்லையா? உங்களுக்கு கணக்கு பார்க்க கம்ப்யூட்டர் வேணும், இல்லை கேல்குலேட்டர் வேணும். ஆண்டவருக்கு அவருக்கு கிருபை தான். யார் யார் என்ன பண்ணுறீங்க, என்ன கொடுக்குறீங்க என்பது அவருக்கு தெரியும். என் கண்ணை மறைக்கலாம், அவர் கண்ணை மறைக்க முடியுமா? மறைக்க முடியாது. ஆகவே திருந்த வேண்டியது நீங்கள் தான். ஏன் கடந்த காலம் இன்னைக்கு வரைக்கும் பொருளாதார போராட்டம்? ஏன் இந்த கடன் போராட்டம்? ஏன் இந்த சாபத்தினுடைய ஆவிகள்? ஏன் இந்த பாவத்தினுடைய ஆவிகள்? கர்த்தருக்கு கொடுத்தா சாபம் மாறும். இதுதான் உண்மை. கையை தட்டுங்க. கர்த்தருக்கு கொடுத்தா பாவம் மாறும். இதுதான் உண்மை. கர்த்தருக்கு கொடுத்தா உன் வீடு நிரம்பி வழியும். ஒரு வீடு வச்சிருக்கிறவன் 2 வீடு வச்சிருக்கலாம், 2 வீடு வச்சிருக்கிறவன் 4 வீடு கட்டலாம். பல்கி பெருக்கந்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை.
பஞ்சத்தில் சாகிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில். பழுகி பெருகித்தான் சாகணும். ஒரு சோம கையை தட்டுங்க. எல்லாவற்றிலும் பழுகி பெருகணும். கிருபையில், வல்லமையில், அபிஷேகத்தில், அக்கினியில், தேவனை அறிகிற அறிவில், பயத்தில், பொருளாதாரத்தில், நிலத்தில், வீடுகளில், எல்லாவற்றிலும் பழுகி பெருக்கந்தான் கிறிஸ்தவம். அது ஜீவ ஒளி செஞ்சு முடிக்கும். நீங்கள் பயந்து நடந்தால் மட்டும் உற்சம கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே தேவன் இன்னும் சொல்லுகிறார். சாமுவேல் 1 சாமுவேல் 2 சாமுவேல் சொல்லுவார், 30ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், நீ முதல் பலனையும் தசமாவதையும் கொடுத்தா உன் வீட்டில் ஒரு இளைஞனும் சாக மாட்டான், ஒரு வாலிபனும் சாக மாட்டான், முதிர் வயதை காண்பான். அப்போ ஒரு காணிக்கை கொடுத்தாதான் வீட்டில் கிழமை இருப்பான், இல்லைன்னா வீட்டில் கிழமை இருக்க மாட்டான். எவ்வளோ டெக்னிக்கல் அடிக்கிறார் பாருங்க. நீ காணிக்கைகள் சரியாக கொடுத்தாதான் வீட்டில் உன் அப்பா அம்மா எல்லாம் வயதாகி தான் மரித்து போவார்கள், இல்லை என்றால் இளவயதிலே சாவார்கள் என்று அதிலே திட்டவட்டமாக சொல்கிறார். பயமுறுத்தப்பட வேண்டிய வேதவசனம். நீ காணிக்க ஒழுங்காக கொடுக்கலன்னா உன் வாலிபனை எல்லாம் கொன்று போடுவேன், இளைஞனை எல்லாம் கொன்று போடுவேன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. வாசி அந்த வசனத்தை. ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய வேத புஸ்தகம். நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இந்த இருள், ஏன் பின்வாங்கி போகிறோம், ஏன் கர்த்தரை நம்பினோம், அவரை கையை பிடிக்கலையே. நம்புறீங்க, கையை பிடிச்சா தானே நடக்க முடியும். ஒரு குழந்தை தகப்பனுடைய கையை பிடிச்சாதான் குழந்தை மெல்ல மெல்ல தைரியத்தோடு நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அப்படி இல்லை. கைவிட்டால் பயம். ஒரு பிள்ளைய ரோட்டில் கொண்டு போங்க, ஒரு குழந்தைய, அப்போ என்னை கையை பிடிங்க. கையை பிடிச்சா தான் அந்த குழந்தை உற்சாகத்தோடு. ஏன்னா கையை பிடிச்சா பயம் போயிடுச்சு. ஏன்னா நான் இன்னும் விழமாட்டேன், அப்பா தாங்கி பிடிச்சிருவார். பள்ளத்தில் விழும்போது தூக்கி எடுத்துருவார். ஒரு கற்கள் வந்தாச்சுன்னா அதை தாண்டி கூட்டிகிட்டு போயிடுவார். அந்த பயம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் என்று வாசித்த வேத புஸ்தகத்தை அதை வாசிப்போம். திரும்ப முதல் வசனத்தை வாசிப்போம். கர்த்தரை பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அல்லேலூயா. திரும்பாதபடி திரும்பும்படி திரும்பவும். அல்லேலூயா. தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர். அடுத்த பாயிண்ட், கர்த்தருக்கு பயத்தோட கீழ்ப்படியணும். அடுத்து ஒருவருக்கொருவர் என்பது ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க? 2 பேர் இருப்பாங்க. முதல் கட்டம் இல்லையா? அது கணவன் மனைவி, அதுக்கப்புறம் பிள்ளைங்க. இப்போ ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இப்போ புருஷன் மனைவிக்கு கீழ்ப்படியணும், மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும். ஆனால் எம்பொண்டாட்டிக்கு ஆசை மட்டும் வேறு, நான் அவளுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். இது நியாயமா அநியாயமா? அதுதான் ஒரு தெரிஞ்ச ஒரு வசனத்தை எடுத்தா. அதை படித்ததை படி பார்ப்போம். அவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்தில் அன்பு கூற கடவன். அப்போ இந்நாள் வரைக்கும் இவள்கிட்ட அன்பு நான் செலுத்தலைன்னாக்கா அவள்கிட்ட ஜட்ஜ்மெண்ட்டு இல்லையா? அதனால தான் தேடி பிடிச்சி படிக்கும்போது அவளுக்கு முகத்தில் இவ்வளோ ஐஸ்வர்யா. அது திருப்பி போட்டா ஸ்திரீகளே புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அதையும் எடுக்கலை. கீழ்ப்படி சேர்ந்து படிங்க. மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க வேண்டும். இதுக்கு நீ என்ன சொல்ற?
அப்படி தான் இருக்கிறியா? அது நான் சொல்லணும். இல்லையா? பயபக்தியோட மனைவியும் புருஷனுக்கு இருக்கணும். அப்போ புருஷன் இருக்கிற இடத்துல மனைவி தரையில் உட்காரணும். இன்னையிலிருந்து நான் உங்களுக்கு ஒரு புதிய ஜட்ஜ்மெண்ட் எழுதேன். புருஷன் வீட்டில் சேரில் உட்காந்தா நீங்கள் தரையில் உட்காரணும். சேரே இல்லையா? பிரச்சனையே இல்லை, பிரச்சனையே இல்லை. அவள் பாயில் புருஷன் இருந்தால் வெறும் தரையில் மனைவி இருக்கணும். பாயும் இல்லையா? பொய் சொல்லக்கூடாது, கொன்னே போட்டுருவார். வீட்டில் பாயே இல்லையா? சரி, அப்போ தரையிலையா படுக்கிறீங்க? பெட்ஷீட்டு பாய்க்கு விலை 150 ரூபா, பெட்ஷீட் விலை 650 ரூபா. ட்ரிக்க பாருங்க, உற்சமகையே தட்டுங்க. அல்லேலூயா. புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிமார்கள் யாருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்? புருஷருக்கு. சபையில் புருஷர்கள் பேசவே கூடாதுன்னு சொல்லப்படுகிறது. சபையில் ஸ்திரீகள் பேசக்கூடாது. சபையில் ஸ்திரீயை பேசக்கூடாது, அடங்கி இருக்கணும். இல்லையா? அப்போ வீட்டில் மனைவிமார்கள் நாக்க தூக்காதீங்க, இழுத்து வச்சு அறுத்துருவார். உற்சம கையை தட்டுங்க. புருஷர்கள் என்ன சொல்கிறாங்களா எல்லாத்துக்கும் ஆமையும் சாமிட்டு இருங்க, பிரச்சனையே கிடையாது. புருஷன் சொல்லுவார், இந்த முயலுக்கு 3 கால் என்று. முயலுக்கு கூட மனைவி சொல்லணும், எஸ் எஸ் 3 கால். அப்போ ப்ராப்ளம் தீர்ந்து போச்சுல்ல, ஒரு குடும்ப சண்டை ஒஞ்சி போச்சுல்ல. இல்லை நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, 4 காலுன்னா, ஏய் 4 காலா? நான் உலகத்தெல்லாம் சுற்றி வரேன், உலகத்தை தெரிந்தவன். நீ வீட்டுக்குள்ளே அடுப்படியில் சமைச்சுக்கிட்டே நடக்கிற, ஒழுங்காக உப்பு போட தெரியல, மிளகு போட தெரியல, புளி போட தெரியல, எல்லாம் கொட்டி கண்ணா பண்ணா சமைச்சு வைக்கிற. நான் வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டு தொலைக்கிறேன். உனக்கு என்ன தெரியும்? முயலுக்கு 3 கால் தான். பிரச்சனை தீர்ந்து போச்சு. எஸ் இல்லை 4 காலுன்னு சொன்னால் பிரச்சனை தான். இப்போ என்ன சொன்னால், ஏதோ ஒன்று சொன்னால் கேளுங்க, ஒற்று. சமைச்சு ஒழுங்காக நான் சாப்பிட்டதே கிடையாது. அப்படி சாப்பிட்டா புளி தலைக்கு மேலே நிற்கும், புளிய மரமாக நிற்கும். அவ்வளோ புளியை கொட்டி புருஷன் சாப்பிடக்கூடாதுன்னே புளியை கொட்டிடுவா. வாரத்துக்கு ஒரு முறை வந்து மீனை வாங்கி வைப்பா, மனுஷன் வாயிலே வைக்க முடியாது. வேறொரு புருஷன்னா அம்மிக்கல்ல தூக்கி தலையில் போட்டுருவான். ஊழியக்காரானனால 2 டோஸை விட்டுட்டு வெளியே போயிடுவேன்.